இப்போ வந்து ஸ்கார்லெட் ஃபீவர் பார்த்தோன்னா ஸ்கார்லெட் ஃபீவர் வந்து ஸ்கார்லெட் ஃபீவர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்கார்லெட் ஃபீவர் வந்து அக்யூட் எக்ஸாமினேஷனாக வந்திருக்குது. பீட்டா ஹீமோலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால வரக்கூடிய பயோஜென்ஸ்னால வரக்கூடியது. இது வந்து எக்ஸோடாக்சின் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் ரேஷஸ், சிஸ்டமிக் ரேஷஸ், ஓரோஃபேரிங் இன்ஃப்ளமேஷன் வருது. எத்தியாலஜியில் வந்து காஸ்டேட்டிவ் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸு, அதுக்கப்புறம் வந்து எரித்ரோஜெனிக், அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடாக்சினாக இருக்குது. அதுக்கப்புறம் மோடு வந்து ட்ராப்லெட்ஸ்னால இருக்குது. எபிடெர்மாலஜியில் வந்து 5 to 15 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு வருது. கிளினிக்கில் வந்து சிஸ்டமிக் சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாந்தம், அதுக்கப்புறம் என்னாந்தம் அப்படின்னு இருக்குது. சிஸ்டமிக்கில் வந்து ஃபீவர், சில்லு, சோர் த்ரோட்டு, வாமிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஹெட்டேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எண்ணத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்தியா லைனுன்னு இருக்குது. இந்த பாஸ்தியா லைன் வந்து சாண்ட் பேப்பர் அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் ஒரு பிரைட் ரெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 to 4 days இன்குபேஷன் பீரியட், பீலிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னன்னு ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராபெரி ரெட் கலரில் வந்து இருக்குது. ஏர்லி ஸ்டேஜ், இதில் லேட்டன்ட் ஸ்டேஜுன்னு இருக்குது. இது வந்து ஒயிட்டு ஸ்ட்ராபெரி டங்க்கு, ரெட்டிஷ் ஸ்ட்ராபெரி ட்ரங்க் வந்து அதுக்கப்புறம் லேட்டன்ட் ஸ்டேஜில் இருக்குது. எரித்ரமா ஆஃப் த ஓரல் மியூக்கோசா, டான்சில் என்லார்ஜ்மெண்ட், ஃபெரஞ்சியல் எடிமா இதெல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேலட்டல் பஞ்சஸ் அதுவும் இருக்குது. லெபரட்டரி டயக்னோசிஸ் வந்து த்ரோட் ஸ்வாப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஓ டெல்டர் எடுப்பாங்க. சிபிசி பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக், எரித்ரோமைசின், செஃபலோஸ்போரின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ட்ரக் கொடுப்பாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் மெயின்லி. அதுக்கப்புறம் ஏர்லி அண்ட் லேட்டன்ட் சப்பரேட்டிவ் ஆஸ்டியோமீடியா, அதுக்கப்புறம் சைனோசைட்டிஸு, பெரிட்டோனியல் ஆப்சிஸ் இருக்குது. நான் சப்பரேட்டிவில் வந்து ரொமட்டாய்டு ஃபீவரு, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிரானுலோநெஃப்ரோட்டிக்கு இதெல்லாம் இருக்குது. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து மீசல்ஸு, ரூபெல்லா, ட்ரக் இன்டியூஸ்டு ரேஷஸு, அதுக்கப்புறம் வந்து கவாசிக்கி அதுக்கப்புறம் டிசீஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கவாசிக்கி டிசீஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபெக்டிவ் மோனோநியூக்ளியோசைட்ஸ் இருக்குது. அடுத்தது என்னென்னா இன்ஃபெக்டிவ் மோனோநியூக்ளியோசைட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் மோனோநியூக்ளியஸ் ஆரிஜின் வந்து பீட்டா ஹீமோலைட்டிக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜன். டாக்ஸின் வந்து அதுக்கப்புறம் வந்து எரித்ரோஜெனிக் எக்ஸோடாக்சின் வந்து இருக்குது. ஸ்ட்ராபெரி ட்ரங்காக இருக்குது. சாண்ட் பேப்பர் லைக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்தீஷியா லைனாக இருக்குது. பெனிசிலின் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரங்காக இருக்குது. ரொமாட்டிக் ஃபீவர் இருக்குது. கிரானுலோ அதுக்கப்புறம் நெஃப்ரைட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஏ குரூப், அதுக்கப்புறம் வந்து ஏஜ் குரூப் வந்து 5 to 15 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து வரக்கூடியது. இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே வந்து ஸ்பாட்ஸு.